குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது புறநானூரில் 182வது பாடல். இதை எழுதியவர் கடலுள் பாய்ந்த இளம்பெருவழுதி. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற ஒரு மன்னன் எழுதிய ஒரு பாடல். இது பொதுவியல் துணையில் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவியல் திணை என்றால் என்ன? அதாவது புறத்திணைகள் 9, வெட்சி முதல் பாடான் திணை வரையிலும் 9 திணைகள் இருக்கின்றன. வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிங்கை, தும்பை, வாகை, பாடான் என்று 9 திணைகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு திணையிலையும் ஒரு வகையான செய்தி கூறப்படும். இந்த 9 திணைகளிலும் கூறாமல் விடப்பட்ட, இந்த 9 திணைகளையும் சொல்லாம விடப்பட்டது இருக்கும் இல்லையா, அது வீரம், கொடை, புகழ், இது மாதிரியான பொதுவான பண்புகள். ஸோ இந்த 9 திணைகளிலும் சொல்லாமல் விடப்பட்ட செய்திகள் பிளஸ் வீரம், கொடை, புகழ் போன்ற பொதுவான பண்புகள், இவைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திணைக்கு தான் பொதுவியல் திணை. அது பொதுவாக சொல்றது பொதுவியல் திணை. இப்போ வெட்சி அப்படின்னா அதுக்குரிய திணையை தான் சொல்லும். இந்த 9 விட்டு போனது பிளஸ் புகழ், வீரம், கொடை, இவைகளை பற்றி பொதுவாக சொல்றது. அதனால இதற்கு என்ன பேரு? பொதுவியல் திணை என்று பெயர். இந்த திணை இது எந்த துறையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பொருண்மொழி காஞ்சித்துறை. பொருண்மொழி காஞ்சித்துறை என்கின்ற ஒரு துறையில் எழுதப்பட்ட பாடல் இது. பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னா என்ன? பெரிய முனிவர்கள், அந்த முனிவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய முனிவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த முனிவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்க. இவங்களெல்லாம் இந்த உலகம், மறு உலகம், இந்த ரெண்டுலையும் இம்மை மறுமை, இம்மை என்றால் இந்த உலகம், மறுமை என்றால் மறு உலகம், இந்த 2 உலகத்திலையும் இந்த உயிருக்கு உறுதியை தருகிற, இந்த உயிருக்கு இதுதான் உறுதியானது என்று அவங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ முனிவர்கள் அவர்களுக்கு இணையானவர்கள், அவர்களை போன்றவர்கள். ஸோ முனிவர்களும் அவர்களை போன்றவர்களும் இம்மை மறுமை இந்த இவைகளில் உயிருக்கு உறுதியை செய்வது எது என்று அவங்களுக்கு உறுதியாக தெரிந்ததை சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற ஒண்ணுக்கு தான் என்னன்னு பேரு? பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னு பேர். ஸோ இம்மை மறுமை ரெண்டுலையும் முனிவர்களும் அவர்களுக்கு இணையானவர்களும் இம்மை மறுமையில இந்த உயிருக்கு எது உறுதியை தருகிறது என்று அவங்க நல்லா ஆராய்ந்து உறுதிபட இதுதான் யா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் என்னன்னு பேரு? பொருண்மொழி காஞ்சித்துறை என்று பெயர். ஸோ இந்த 182வது பாடல் புறநானூர்ல பொருண்மொழி காஞ்சித்துறையிலும் பொதுவியல் திணையிலும் அமைந்திருக்கிறது. இதை எழுதியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இவர் பேரு இளம்பெருவழுதி தான். கடலுள் மாய்ந்த அப்படின்னா இவர் கடலுக்கு வணிகம் செய்வதற்கு செல்வார்கள். கடல்ல பிற நாட்டோட போரிடுவதற்கு செல்வார்கள் இல்லையா. அப்படி பிற நாட்டிற்கு போரிட செல்வாங்க, வணிகத்துக்கு செல்வாங்க. அப்போ இவரே போய் வணிகம் செய்வாரா அப்படின்னு இல்லை. அந்த வணிகம் செய்பவர்களோட எப்படி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு போவாங்க. அது மாதிரி போகும்போது, ஸோ வணிகம் செய்வதற்கு போகும்போதோ அல்லது பிற நாட்டுடன் சண்டையிட செல்லும் பொழுதோ அவர் ஒரு கலன்ல, ஒரு கப்பல்ல போறாரு. அந்த கப்பல் கடல்ல மூழ்கிடுது. அப்போ கடலுள் மாய்ந்துனா உள்ளே பாய்ந்து, உள்ள விழுந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ கடலுள் மாய்ந்து அவர் இறந்து போயிடுறார். அதனாலதான்
இவருக்கு பேர் என்ன பேரு? கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று பெயர். இவரு சின்ன வயசுலயே என்னெல்லாம் கத்துக்கணுமோ அவ்வளவையும் கசடர கற்றவர். குற்றம் குறையில்லாமல் தெளிவாக எல்லாத்தையும் கற்று, வெறும் கற்றது மட்டுமல்ல, கற்றபடி நடக்கணும்ல. ஸோ அந்த கற்றபடி நடந்து ஒழுக்க நெறிகளில் சிறப்பாக விளங்கியவர் இந்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. ஸோ சின்ன வயசுலயே, இளமை காலத்திலேயே கல்வி கேள்விகளில் கசடர கற்று அந்த கற்றவைகளின் பின் நின்று ஒழுக்க நெறிகளில் சிறந்து விளங்கினார். இவர் சின்ன வயசுலேயே நிறைய பாடல்கள் இயற்றி இருக்கிறார். இந்த பாடல்கள் சான்றோர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் போற்றியிருக்காங்க. ஸோ சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்று போற்றப்பட்ட பாடல்கள் அவைகள். அப்படி இவர் எழுதி சான்றோர்களினால் போற்றப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த புறநானூரில் இருக்கக்கூடிய இந்த 182வது பாடல். இப்ப நாம இந்த பாடலை பார்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும். உண்டால் அம்ம, உண்டால் அம்ம, அம்ம என்றால் விழித்தல். சொல்றது சார் அப்படின்னு சொல்லணும்ல, தம்பி மா அப்படின்னு சொல்லணும்ல, அது மாதிரி மா உண்டாள். உண்டாள் என்றால் உண்டேன் கான், உண்டு, உண்டு என்பதை நான் கண்டேன், அதுதான் உண்டேன் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்டாள் அப்படின்னா உண்டேன் கான், உண்டு என்று நான் கண்டேன். என்ன உண்டு என்று நான் கண்டேன்? இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் இப்படி சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதான் சொன்னேன். உலகம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. இந்த உலகம் இன்று வரையிலும் நிலைத்து நிற்பதற்கான காரணங்கள் என்ன என்று நான் கண்டு கொண்டேன். அதை அந்த மாதிரி அந்த காரணங்கள் உண்டு என்பதை நான் கண்டேன். அதான் சொல்லலாம், உண்டேன் கான், உண்டு என்பதை நான் கண்டேன், உண்டு என்பதை கண்டேன். எது உண்டுன்னு கண்டுகிட்டீங்க? இந்த உலகம் உய்வதற்கு, இன்று வரையிலும் உலகம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை கண்டு, அது காரணங்கள் உண்டு, அதை நான் கண்டேன். சரி, என்னென்ன காரணங்கள்? என்னென்ன காரணங்கள்? ஒன்று, உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்த உலகம் நிலைத்து நிற்பதற்கான காரணங்கள் உண்டு என்பதை நான் கண்டேன் அம்மா. என்னென்ன காரணங்கள்? ஒன்று, இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும். இந்திரர், இந்திரர் என்றால் தேவேந்திரன், தேவர்களின் தலைவன் இல்லையா? சோ இந்திரர் அமிழ்தம், இந்திரர்களுக்கு என்று உரியது அமிழ்தம். அதாவது இந்த பார்க்கடலை கடைகிறாங்க. பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வைத்து ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள் அந்த பார்க்கடலை கடைகிறாங்க. அப்படி கடையும் போது அந்த பாம்புல இருந்து ஒரு விஷம் கக்கப்படுது. அந்த விஷத்தை சிவன் என்ன செஞ்சிடறாரு? தான் குடிச்சிடறாரு. அதனாலதான் அந்த அவருடைய கழுத்து, சிவனுடைய கழுத்து நீல நிறமாக இருக்கும். ஸோ எதுக்காக அதை கடைகிறாங்க அப்படின்னா, அதை கடைஞ்சி அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க, அமிர்தத்தை எடுக்கிறாங்க. ஸோ அந்த அமிர்தம் தேவர்கள்ட்ட போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்திரர் என்பது இந்திரருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்திரர் அந்த இந்திரர்களின் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா தேவர்களையும் குறிக்கும். இது இந்திரன் என்ற ஒரே ஒரு ஆளுக்கு இல்லை, அந்த இந்திரர்கள், அங்கு இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் அனைவரையும் குறிக்கும். அவர்களுக்கு உரியது அமிழ்தம். இந்திரர்கள் தேவர்களுக்கு உரிய அந்த அமிழ்தம் இயைவது ஆயினும். இயைவது என்றால் கிடைப்பது, கிடைப்பது. சோ இந்திரர்களுக்கு உரிய அமிழ்தம் கிடைப்பதாகிறது. இப்போ இந்திரர்களுக்கு உரிய அமிழ்தம் நமக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்கிறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, கடவுளே பார்த்து இந்தாப்பா வச்சுக்கோ
அப்படின்னு நமக்கு கொடுக்கணும் இல்லையா? தெய்வமே நமக்கு கொடுக்கணும். அல்லது நீங்க கஷ்டப்பட்டு நோன்பு நோக்கணும், தவம் இருக்கணும். அப்படியே கடவுளை நோக்கி நீங்கள் தவம் இருந்தால் கடவுள் உங்களுக்கு அருள் செய்து அந்த அமிழ்தத்தை கொடுப்பார். ஸோ உங்களுக்கு அமிழ்தம் கிடைப்பதற்கு 2 வழி. ஒன்று தெய்வமே கொடுக்கணும், அல்லது நீங்க கடவுள்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், தியானம் செய்து தவம் இருந்து அதை பெற வேண்டும். இப்போ வச்சிங்களேன், கடவுளே உங்களுக்கு விட்டு தம்பி பாலகிருஷ்ணன் தாங்க வச்சிங்க அமிழ்தம் அப்படின்னு கொடுக்குறாருன்னு வச்சுங்க, கடவுளே நமக்கு கொடுத்தார். அப்போ எவ்வளவு வேல்யூபிள். இப்போ ஒரு ஒரு புத்தகம் கடையில் போனால் 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இதே புத்தகத்தை பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் நீ நல்லா படிக்கிற இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த புத்தகத்திற்கு எவ்வளோ மதிப்பு. இதே புத்தகம், இதே 100 ரூபா மதிப்புடைய அதே புத்தகத்தை ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் உட்கார வைத்து கலெக்டர் கொண்டு வந்து உங்களுக்கு அந்த பரிசு கொடுக்குறாருன்னு, அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ. அந்த புத்தகத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, பத்திரமா வச்சுக்குவீங்க. அப்போ அதுக்கு வேல்யூ என்பது யாரு கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்போ தெய்வமே கொடுத்தா தெய்வத்திடமிருந்து உங்கள்கிட்ட ஒன்று கிடைக்குது. அப்போ எவ்வளவு விலை மதிப்பற்றது அந்த விலை மதிப்பற்ற அமிழ்தம். அல்லது கடுமையான தவம் இருக்கணும். தவம் இருக்கணும்னா அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தவம் இருந்துட்டு இப்படி இப்படி அது இல்லை. இரவு பகலாக நீங்க தவம் சினிமாவிலெல்லாம் காட்டுவோம் பார்த்தீங்க, அப்படியே தவம் இருப்பான். தவம் இருக்கும்போது அவன் மேலே அப்படியே ஒரு புற்று அப்படியே கட்டிடும். அதுவே அவனுக்கு தெரியாது. அப்படியே பல ஆண்டுகள் அப்படியே தவம் பண்ணுவான். அப்படியே அப்படி கடினமாக தவம் இருந்து இறைவன் உங்கள் முன்பாக தோன்றி உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு அமிழ்தம் இருந்தா வச்சுக்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்போ கஷ்டப்பட்டு கிடைக்கிறது அல்லது தெய்வத்தால் கிடைக்கிறது, இந்த 2ல தான் கிடைக்கும். அதனால்தான் இந்திரர் அமிழ்தம் கிடைப்பதாயினும் தெய்வம் கொடுக்கின்ற அல்லது கஷ்டப்பட்டு நீங்க தவமிருந்து கிடைக்கின்ற அந்த அமிழ்தமே உங்களுக்கு கிடைக்கிறதாக இருந்தாலும் இனிது என, ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமையாக இருக்கிறது என்று தமியர் அப்படின்னா தனியாகன்னு அர்த்தம். தனியாக உண்டலும், உண்டல்னா உண்ணுதல், தனியாக உண்ணுதலும் இலரே செய்ய மாட்டார்கள். யாருனால இன்னும் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது? தெய்வமே கொடுக்கின்ற அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு தவமிருந்து கிடைக்கின்ற அந்த அமிழ்தம், இந்திரர்களுக்கும் தேவர்களுக்கும் உரியதாகிய அந்த அமிழ்தம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கூட இது நான் கஷ்டப்பட்டது, எனக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னு தனியா சாப்பிடாம எல்லாருக்கும் கொடுக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? அந்த மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது ரீசன் நம்பர் 1. உண்டாலம்ம இவ்வுலகம், இந்த உலகம் இனிமையாக இன்னும் நிலைத்து இருப்பதற்கு காரணங்கள் உண்டு அம்மையே. என்னென்ன? 1, இந்திரர்களும் தேவர்களுக்கும் உரிய அந்த அமிழ்தத்தை தெய்வமே கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது கஷ்டப்பட்டு தவமிருந்து நாம் பெற்றாலும் அதை தனியாக உண்ணாமல் எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்து உண்ணுகின்ற தன்மை உடையவர்கள் இந்த உலகத்தில் பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் காரணம் 1. முனிவிலர், முனிவு என்றால் கோபம் அப்படின்னு அர்த்தம். கோபப்பட மாட்டாங்க. அல்லது வெறுக்க மாட்டாங்க. இந்த உயர்ந்த மனிதர்கள் யாரையும் வெறுக்க மாட்டாங்க. சரி சின்ன பையன் தப்பு பண்ண போன விட்டுப்பட மன்னிச்சிருவாங்க, வெறுக்க மாட்டாங்க. ஸோ முனிவிலர் என்றால் கோபம் இல்லாதவர்கள், பிறர் மீது வெறுப்பு கொள்ளாதவர்கள், தமக்கு தீங்கு இழைக்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது வெறுப்பை காட்டாதவர்கள் முனிவிலர். இது 2வது. 3வது துஞ்சலும் இலர். துஞ்சல் என்றால் சோம்பல் அர்த்தம். சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. சோம்பேறியா இருக்கிறதுங்கிறது வேற, ஓய்வெடுத்தல் என்பது வேற. கடினமாக உழைக்கிறீங்க, ஓய்வு எடுத்துக்கிறீங்க. இப்போ ஓய்வு எடுத்துக்கிறதுங்கிறது வேற, சோம்பல் என்பது வேறு. என்னப்பா ரெஸ்ட், என்னப்பா எடுக்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஓய்வெடுத்தே டயர்ட் ஆயிட்டான். ஓய்வெடுத்தே டயர்டாகி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோம்பல் இல்லாதவர்கள் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி. அப்போ 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முனிவிலர், துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி. பிறர் அஞ்சுவது அஞ்சி. மற்றவர்கள் எதற்கு அஞ்சுகின்றார்களோ அதற்கு நாம் அஞ்ச வேண்டும். பிறர் அஞ்சுவது என்றால் என்ன? அங்க பூதம் இருக்கு, பேய் இருக்கு. விளையாட போகும்போது வேப்ப மரம் உச்சியிலே பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அப்போ அங்க பேய் இருக்கு, பூதம் இருக்கு, அங்க இருட்டுக்குள்ள என்னமோ இருக்கு என்று அது இல்லை. அப்படி இல்லை, அதை பார்த்து பயப்படுறது இல்லை. நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்னா அவமானமா இருக்கும், அதுக்கு பயப்படணும். தவறு செய்வதற்கு, குற்றம் செய்வதற்கு, பிறருக்கு தீங்கு இழைப்பதற்கு அஞ்ச வேண்டும். அதுதான் நல்லவர்கள் அஞ்சுவது. அதுதான் பொய் சொல்லுவதற்கு நல்லவர்கள் அஞ்சுவாங்க. பிறருக்கு தீமை செய்வதற்கு நல்லவர்கள் அஞ்சுவார்கள் இல்லையா? அது பிறர் மீது பொறாமை கொள்வதற்கு அஞ்சுவார்கள், பிறரை ஏமாற்றுவதற்கு அஞ்சுவார்கள், திருடுவதற்கு அஞ்சுவார்கள். இது மாதிரி நல்லவர்கள் எதுக்கெல்லாம் அஞ்சுவாங்களோ பயப்படுவாங்களோ அதை கண்டு பயப்படணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படாமல் இருக்கிறதுங்கிறது பேதமை. அப்போ எதுக்கு நீங்க பயப்படணுமோ அதுக்கு நீங்க பயப்படணும். எதுக்கெல்லாம் பயப்படணும்? தீமை செய்ய பயப்படணும், பொய் சொல்ல பயப்படணும், பொறாமை கொள்ள பயப்படணும், பிறருக்கு தீங்கிழைக்க பயப்படணும், திருடுவதற்கு பயன்படணும். இப்படி இருக்கு இல்லையா? இது மாதிரி அஞ்சுவதை அஞ்சுகின்றவர்களாக இருப்பார்கள். அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். இதை செஞ்சா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னா அந்த புகழுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பார்கள் அவர்கள். அப்போ ஒண்ணு, இந்திரர்களின் அமிர்தம் கிடைக்கிறதாக இருந்தாலும் தனியா சாப்பிட மாட்டாங்க. முனிவிலர், அவங்களுக்கு வெறுப்பு வராது, கோபம் வராது. துஞ்சலும் இலர், சோம்பல் இருக்காது. பிறர் அஞ்சுகின்ற தீமையான காரியங்கள் செய்வதற்கு அஞ்சுவார்கள். புகழ் அப்படின்னு வந்துச்சுன்னா உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். 5 பாயிண்ட். இதெல்லாம் செய்யறவங்க தான் பெரிய மனுஷன். இந்த மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்துல நிறைந்து இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த உலகமானது நிலைத்து நிற்கிறது. அதற்கான காரணங்கள் இவைகளை எல்லாம் உண்டு பார் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. 5. அடுத்தது மொத்தம் இது 9 வரிகளில் எழுதப்பட்ட பாடல். இப்ப 5 வரிகள் முடிஞ்சிருக்கு. அடுத்தது, உலகிடம் பெரினும் கொள்ளலாம் பழியெனின். பழி நமக்கு வருது, நம்ம மேல யாராவது பழி சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க. அப்போ இவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம மீது யாராவது குற்றம் சொன்னா உலகுடம் பெரினும் கொள்ளலாம். அதுக்கு உலகமே, உலகத்தையே உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னால் கூட பழி உண்டாகின்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். இந்த காரியத்தை செய்தால் உனக்கு உலகமே கிடைக்கும், ஆனா இந்த உலகத்தை செய்தால் உலகமே கிடைக்கும், ஆனா பழியும் கிடைக்கும். அப்படின்னா பழி கிடைக்குது வேண்டாம், புகழ் கிடைக்குது அப்படின்னா உயிரை வேணாலும் கொடுப்போம். பழி கிடைக்குதுன்னு சொன்னா உலகமே நமக்கு கிடைக்கிறதாக இருந்தாலும் வேண்டாம் என்று சொல்வார்கள். பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். வேண்டான்னு சொல்லிட்டு கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த உலகமே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கொள்ளலர். அயர்விலர். அயர்வு என்றால் மனம் தளராதவர்களாக இருப்பார்கள். வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் சகஜம். தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் இருப்பார்கள். அயர்விலர். முதல்ல துஞ்சலும் இலர் அப்படிங்கிறது சோம்பல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அயர்விலர் என்பது அயர்ச்சி கொள்வது, மனம் தளர்ந்து போவது. மனம் தளர மாட்டார்கள். அன்னமாட்சி. அன்னமாட்சி அணையராகி. அன்னமாட்சி அப்படின்னா மேற்கூறிய, இப்ப நம்ம சொன்ன 6 காரணம் சொல்லிடணும். இந்த 6 காரணங்களும் அன்னமாட்சி அந்த செயல்களை எல்லாம், மேற்கூறிய இந்த செயல்களை எல்லாம் அணையராகி.
அணையராகி அப்படின்னா அதாவது இது செயல். அதெல்லாம் மேற்கூறிய காரணங்கள்லாம் செயல்படுகின்றதாக இருந்தால் அந்த செயல்களை தமக்கென முயலார், தமக்கென முயலார், தமக்கென முயலாதவர். அதாவது இவையெல்லாம் செஞ்சா மேல 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 6 பாயிண்ட் செஞ்சா இவைகள் எல்லாம் இவர்கள் தமக்கு என்று முயல மாட்டார்கள், தமக்கு என்று முயற்சி செய்ய மாட்டார்கள். தனக்கு ஒரு லாபம் கிடைக்க வேண்டும், தன்னை சார்ந்தவர்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் முயல மாட்டார்கள். நோனதால் நோனதால் பிறர்க்கு என முயலுனர், தமக்கு என முயலார். தமக்காக இதெல்லாம் முயற்சி செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னொருக்கு அப்படின்னா எதை வேணாலும் செய்யும், பிறருக்காக செய்வார்கள், தமக்கு என்று செய்ய மாட்டார்கள். தான் உண்டு, தம் பெண் உண்டு, தம் மக்கள் உண்டு என்று இருக்க மாட்டார்கள். நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி இருக்க மாட்டாங்க. தமக்கு என இருக்க மாட்டார்கள். ஆனால் பிறர்க்கு என முயலுனர் உண்மையானே. இவர்களெல்லாம் உண்மையாகவே தமக்காக முயலாமல் பிறருக்காக முயல்பவர்களாக இந்த மேற்கூறப்பட்ட 6 விஷயங்களையும் கொண்டவர்கள் தமக்கு என்று முயற்சி செய்ய மாட்டார்கள், பிறருக்கு என்று முயற்சி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த புறநானூறு 182வது பாடலில் கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி கூறுகிறார். தேங்க்யூ.